டேஸ்டியாக பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் பீஃப் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாமே அந்த பவுடர்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளியை நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி பேனோட ஒட்டாமல் வர்றது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் சைடில் குக்கரில் நான் ஒரு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன் பீஃபு. அதை இதில் ஆட் பண்ணணும். பீஃபில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ உப்பும் போட்டு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கிண்டிட்டு லிட்டு போட்டு மூடி இன்னும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இடையில தேவையான தண்ணி இல்லைன்னா நம்ம இறைச்சி அவிச்ச இதில் இருக்கிற தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் ரெடி.